ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். 3 மாடி கட்டடத்தில் தீ, 17 பேருக்கு சோகம். தெலுங்கானாவின் ஹைதராபாத் நகரில் சார்மினார் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் குல்சார் ஹவுஸ் என்ற 3 மாடி கட்டிடம் உள்ளது. அங்குள்ள ஒரு நகைக்கடையில் இன்று காலை ஏசி வெடித்து தீப்பிடித்தது. மளமளவென தீ 3 மாடிகளுக்கும் பரவியதால் வீடுகளில் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தீயணைப்புத் துறையினர் 11 வண்டிகளில் வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சிலர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழிகளிலும் சிலர் இறந்தனர். இதுவரை 17 பேர் இறந்துள்ளதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏசியில் மின் கசிவு ஏற்பட்டதால் விபத்து நடந்திருக்கலாம் என தீயணைப்புத் துறையினர் கூறினர். சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது. மதயானை புத்தகத்தால் எனக்கு மனவேதனை, தமிழிசை ஆதங்கம். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசை கூறியிருப்பதாவது: புதிய கல்விக் கொள்கை எனும் மதயானை என்ற புத்தகம் தமிழக கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது. இது புதிய கல்விக் கொள்கை குறித்து தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. ஒரு நல்ல திட்டம் பற்றி விஷம் கக்கப்படுகிறது. தன் குழந்தைகள் பெறும் அறிவை சாமானிய குழந்தைகள் பெற்றுவிடக்கூடாது என்ற கொடூர புத்தியோடு மதம் பிடித்த யானையை போன்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. என் மகன் பிரெஞ்சு படிக்கலாம், ஆனால் தமிழகத்தின் மற்ற பிஞ்சுகள் இன்னொரு மொழியை பற்றி சிந்திக்கவே கூடாது என்ற ஆணவ போக்கை இது காட்டுகிறது. தமிழக குழந்தைகள் ஒரு அளவுக்கு மேல் வளரவே கூடாது என்ற நோக்கத்தோடு மதயானை போல மகேஷ் தமிழக குழந்தைகளை அடக்கி ஆள்வது இந்த புத்தகத்தின் நோக்கமாக இருக்கிறது. தமிழகத்தில்தான் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு கல்வி, செல்வந்தர் வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு கல்வி என்ற வேறுபாடு அதிகமாக இருக்கிறது. இந்த பாகுபாட்டை தீர்க்க வந்ததுதான் புதிய கல்விக் கொள்கை. ஆனால் புதிய மாற்றம் தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வெளியிடப்பட்டதே இந்த மதயானை புத்தகம் என தமிழிசை கூறியுள்ளார். ராகுல் ஆட்டத்துக்கு முடிவு கட்ட சிதம்பரம் கொளுத்திய பட்டாசு. முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் மிருத்யுஞ்சய் சிங் எழுதிய கண்டெஸ்டிங் டெமோக்ராட்டிக் டெபிசிட் என்ற நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் நடந்தது. அதில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், இண்டி கூட்டணியின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை. இந்த கூட்டணி எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படியேதான் இன்னும் இருக்கிறதா என எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. இண்டி கூட்டணி இன்னும் நிலைத்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த கூட்டணியை இப்போதும் ஒருங்கிணைக்க முடியும், அதற்கான நேரம் இன்னமும் இருக்கிறது என்றார். அது மட்டுமல்லாது பாஜக ஓர் வலிமையான கட்சி என்றும் புகழ்ந்து பேசினார். இது காங்கிரஸ் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகுல் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் சிதம்பரம் அதை நேரடியாக வெளிப்படுத்த முடியாமல் மறைமுகமாக விமர்சித்திருப்பதாக காங்கிரசார் தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராஜுவுக்கு மிக நெருக்கமாக இருந்த சிதம்பரம் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாவின் நன்மதிப்பையும் பெற்றவர். ஆனால் ராகுலிடம் அவருக்கு அவ்வளவு இணக்கம் இல்லை. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக்கும் ராகுலுக்கும் ஆகவில்லை. அதனால் மகனுக்காக சிவகங்கை தொகுதியை ஒவ்வொரு முறையும் போராடிதான் சிதம்பரம் பெற முடிகிறது. காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் ராகுல் தான் கட்சியை இன்றும் வழிநடத்துகிறார். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவானால் அவர்தான் பிரதமருக்கான சாய்ஸ். அதனால் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். கட்சியில் என்ன நடக்கிறது என்பதையே அறிந்து கொள்ளாத ஒரு தலைவராக இருந்து கொண்டு காங்கிரஸ் போன்ற ஒரு பெரும் இயக்கத்தை வழிநடத்துகிறார். மிகுந்த சிரமத்துக்கு இடையில்தான் இந்தியாவில் இருக்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிராக இண்டி கூட்டணி உருவாக்கப்பட்டது. அறிவிக்காவிட்டாலும் அந்த கூட்டணிக்கும் ராகுல் தான் தலைவர் போல இருக்கிறார். ஆனால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சி தலைவர்களை அவ்வப்போது நேரில் சந்தித்து ராகுல் பேசியிருக்க வேண்டும். ஆனால் ராகுல் கட்சி வளர்ச்சிக்கு உண்டான எதையும் செய்யவில்லை. இதனால் சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் ராகுல் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். வெகு காலமாக சிதம்பரம் போன்றவர்களுக்கு இந்த எண்ணம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல அவர்கள் தயங்கி வந்தனர். இனியும் அமைதியாக இருப்பது சரியல்ல என முடிவெடுத்திருக்கும் சிதம்பரம் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டி பேச முன்வந்துள்ளார். இதனால் கட்சிக்குள் பெரிய மாற்றங்கள் வரலாம் என எதிர்பார்த்ததுதான் காங்கிரஸை விமர்சிப்பது போலவும் பாஜகவை பெருமைப்படுத்துவது போலவும் பேச துவங்கியுள்ளார். இண்டி கூட்டணி இப்போது இல்லை, அதை முழுமையாக ஒருங்கிணைக்க வேண்டும் என ராகுலுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை ராகுல் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதும், சிதம்பரத்தின் எதிர்ப்பாளர்கள் இதை ராகுலிடம் எப்படி எடுத்து செல்வர் என்பதையும் பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்.
கோயிலுக்குள் புகுந்த திருடர்களை சுற்றி வளைத்து பிடித்த ஊர் மக்கள். செங்கல்பட்டு திருப்போரூர் அருகே தண்டலம் கிராமத்தில் ஐயப்பன் கோயில் ஒன்று உள்ளது. உள்ளே சிவன், பிள்ளையார், நவகிரக சந்நிதியும் உள்ளது. தினமும் காலை 6 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு பூட்டப்படும். அர்ச்சகர் இரவு பூஜைகளை முடித்து நேற்று கோயிலை பூட்டி வீட்டிற்கு சென்றார். நள்ளிரவு 12:30 மணி அளவில் கோயிலை சுற்றி நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. அருகே உள்ள வீட்டில் வசிக்கும் கோயில் நிர்வாகி மகேஷ் தனது செல்போன் மூலம் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்போது 3 மர்ம நபர்கள் கோயிலின் உள்ளே உலவுவதை கண்டார். கடப்பாறை மூலம் உண்டியலை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்வதை பார்த்து தனது நண்பர்களுக்கும் கிராமத்தாருக்கும் தகவல் கொடுத்தார். இருபதற்கும் மேற்பட்டோர் கோயிலை சுற்றி வளைத்து 3 பிடித்தனர். தர்ம அடி கொடுத்து அவர்களின் கைகளை கட்டி திருப்போரூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் விசாரித்ததில் பொன்னேரியைச் சேர்ந்த முத்து, திருவள்ளூர் நரசிம்மன், திருவண்ணாமலை சாத்தான்பூண்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. 3 பூட்டியிருக்கும் வீடுகள், கோயில்களில் ஏற்கனவே கைவரிசை காட்டி வந்த திருடர்கள் என்பதும் தெரிந்தது. 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியாவை பார்த்து காப்பி அடிக்கிறது பாகிஸ்தான். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் ராணுவம் பதிலடி கொடுத்தது. நம் படையை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பின்வாங்கியதால் போர் நிறுத்தம் உருவானது. இப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்த காரணம் குறித்தும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு குறித்தும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு நேரில் சென்று விவரிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்தியாவை பார்த்து பாகிஸ்தானும் வெளிநாடு செல்லும் குழு அமைத்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி கூறியதாவது: இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்தும் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானின் அமைதிக்கான வாதத்தை முன்வைக்கவும் ஒரு குழுவை வழிநடத்துமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தன்னிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பொறுப்பை ஏற்று சவாலான காலங்களில் பாகிஸ்தானுக்கு சேவை செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என கூறியுள்ளார். நடிகர் ஆர்.கே. சுரேஷின் வழக்கு தள்ளுபடி. அதிக வட்டி தருவதாக கூறி சுமார் 1 லட்சம் முதலீட்டாளர்களிடம் 2438 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக ஆருத்ரா நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் உட்பட 21 பேருக்கு எதிராக பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த மோசடியில் நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்.கே. சுரேஷுக்கு தொடர்பிருப்பதாக கூறப்பட்டது. இதனால் அவரது 8 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. அதை எதிர்த்து ஆர்.கே. சுரேஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 8 லட்சம் ரூபாயை கோர்ட்டில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரது வங்கிக் கணக்குகள் முடக்கத்தை நீக்க நீதிபதி உத்தரவிட்டார். அவர் 8 லட்சம் ரூபாயினை கோர்ட்டில் டெபாசிட் செய்த போதிலும் அவரது வங்கிக் கணக்குகள் முடங்கியே இருந்தன. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீது ஆர்.கே. சுரேஷ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அது குறித்த விசாரணையின் போது ஆர்.கே. சுரேஷின் வங்கிக் கணக்குகள் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதத்தில் நீக்கப்பட்டு விட்டதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் 4 மாதத்தில் நிறைவு பெறும். விஷால் பேட்டி. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடிகர் விஷால் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த 4 மாதத்தில் நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடியும் என கூறினார். கோயிலுக்கு வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நல்லா உழைக்கணும், நல்ல சமுதாயத்துக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயில். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். ஸோ மனசார வேண்டிக்கிட்டேன். அதான் அதுக்கு தான் தரிசனம். எப்படி நடிகர் சங்கத்தில் கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்ன புரட்சி பண்ணியிருக்கிறீங்க? புரட்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குது சார். இல்லை வருடங்களா சார் கட்டடத்தை போட்டு இழுக்கிறது? 9 வருடத்துக்கு காரணம் நாங்கள் இல்லைங்க. ஒருத்தர் 4 மாதத்தில் முடிக்க வேண்டிய கட்டடத்தை தேவையில்லாமல் ஒரு எலெக்ஷனை நடத்தி அந்த எலெக்ஷன் நடத்துனதுக்கப்புறம் கவுண்டிங்கிற பேரில் ஒருத்தர் கேஸு போட்டு அது ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் கரோனா வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது 9 வருஷம்
கடந்து போயிடுச்சு. இது 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இன்னொரு 4 மாதத்தில் வந்து இந்த கட்டடம் வரும், பெருசாக வரும். தமிழ்நாடு மதுரையோட கதைக்கிழமை படம் அமைஞ்சா பண்ணுவீங்களா? அப்போ ஜல்லிக்கட்டு சிலம்பம் இதை பேஸ் பண்ணி மீண்டும் என்னை விட்டுற மாட்டாங்க இயக்குனர்கள். ஏன்னா நான் மதுரைக்காரன் தான் அப்படின்னு இயக்குனர்கள் மட்டும் இல்லை, இங்கிட்ட இருக்கிற வசிக்கிற எல்லா பொதுமக்களும் நினைக்கிறது வந்து என்னோட சொந்த ஊர் மதுரைன்ட்டு. நான் அந்த வகையில் வந்து அது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் மக்களுக்காக அந்த டைலாக் சொல்லாமா, நானும் மதுரைக்காரன் தான், நானும் மதுரைக்காரன் தான் தூண்டி விட்டு இது வந்து தேவையில்லாத ஒரு எஸ்கலேஷனு தவிர்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்காக நம்மளை பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் வந்து இழக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேப்பரில் படிக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களால் ஓரளவுக்கு உணர முடியும். ஆனால் அங்கிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லையை காக்கிறது. வார் வந்து தேவையே இல்லைங்க. இப்போ வார் இஸ் நாட் நெசசரி அட் ஆல். ஏன்னா பவுண்டரிஸ் போட்டாச்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு. ஸோ அந்த வகையில் வந்து அதை மையப்படுத்தி எல்லாரும் வந்து அது புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட செயல்பட்டாங்கன்னா வாரே தேவையில்லை. கோலிக்கு பாரத ரத்னா கொடுங்க, சுரேஷ் ரெய்னா வேண்டுகோள். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அறிவித்துள்ளார். 14 ஆண்டுகளில் 123 டெஸ்டுகளில் விளையாடிய அவர் 9230 ரன்கள் குவித்து 30 சதங்களை விளாசியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகம் பார்க்க விரும்பிய வீரர்களில் விராட் கோலியும் ஒருவர். இந்திய கிரிக்கெட்டுக்கு அவருடைய பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் அவருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2014ஆம் ஆண்டு சச்சின் டெண்டுல்கருக்கு அப்போதைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பாரத ரத்னா விருது வழங்கினார். விளையாட்டுத் துறையில் பாரத் ரத்னா வாங்கிய ஒரே நபர் சச்சின் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விராட் கோலிக்கு இந்த விருதை வழங்க வேண்டுமென சுரேஷ் ரெய்னா கேட்டுக் கொண்டுள்ளார்.